வணக்கம் டீச்சர்ஸ். இது ஸ்ரீ பாலச்சந்திரன் கந்தசாமி. ஒரு முக்கியமான தகவல் அண்டு நம்மளுடைய முக்கியமான போர்ஷன், வெரி இம்பார்ட்டன்ட் போர்ஷன் சொல்லக்கூடிய சயின்ஸ் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கெமிஸ்ட்ரி வந்து வந்துடும். சரி, இங்க என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, போன முறை குரூப் 4 எக்ஸாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு சப்ஜெக்ட்ல, அதாவது இலக்கணத்துல இருந்து மட்டுமே ரொம்ப ஆழமா ஒரு 60-65 கேள்விகள் எடுத்திருந்தாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் ஆழமா கேட்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதை மட்டும் நல்லா மெயின்ல வச்சுக்கோங்க. எதை படிச்சாலும் ஆழமாக படிங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது நம்ம சரியான பாதையில ஓடணுன்ற அவசியம் இல்லை, மெல்ல நடந்து போனாலே போதும். ஆனா தப்பான பாதையில என்னதான் ஓடினாலும் நம்ம போய் ரீச் ஆக முடியாது. இங்க நம்ம எடுத்துக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய சப்ஜெக்ட் இருக்கும் பொழுது அதுல ஆழமா படிங்க. அது சரியான பாதை. நீங்க மேல்புல் மேயிற மாதிரி ஆகாலமா நிறைய படிக்கணும், ஷார்ட் டைம் தான் இருக்கு, நம்ம வந்து டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேல்புல் மேயிற மாதிரி மேய்ச்சிட்டு போறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. சரிங்களா? அதனால நீங்க எந்த ஒரு சப்ஜெக்ட், இன்னைக்கு நம்ம வந்து கெமிஸ்ட்ரி எடுத்துக்கோம்னா அதுல டோட்டலி ஆழமா ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம கொண்டு போயிடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸா நம்ம வந்து கெமிஸ்ட்ரியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தனிமங்கள், சேர்மங்கள், அது கலவைகள். இந்த ஏரியாவை தான் நம்ம இங்க பார்க்க போறோம். தனிமங்கள், சேர்மங்கள், கலவைகள். சரி, இப்போ நம்ம கிளாஸ் போக ஆரம்பிச்சலாம். இப்போ பாத்தீங்கன்னா, இது என்ன பருப்பொருள்கள் ஒரு இடத்தை அடைச்சிக்கிறதும் நிறையை உடையதுமாகிய, இதை வந்து மனப்பாடம் பண்ணிக்குவாங்க. அந்த பொருள்கள் எல்லாமே பருப்பொருள் தான் அப்படின்னு சொல்லப்படுது. பருப்பொருள்கள் எல்லாத்தையும் வெறும் கண்ணால பார்க்க முடியாத ஒரு நுண்ணியமான ஒரு துகள்களால் ஆனது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அந்த துகளே அணு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பாடத்துல அணுக்கள், மூலக்கூறுகள், தனிமங்கள், சேர்மங்கள், வேதி வாய்ப்பாடு, அணுக்கட்டியன், இது எல்லாத்தையுமே பத்தி நம்ம முழுசா பார்க்கலாம். முதல்ல வந்து அணு அப்படிங்கிற டைட்டில நம்ம பார்க்க ஆரம்பிச்சலாம். அணு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அணுவின்றி அசையாது சொல்றாங்களா. சோ அணு சம்பந்தமா நம்ம அவ்வியார் எல்லாம் கூட தமிழ்ல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ரைட். இப்போ முதல்ல அணு பென்சில் எடுத்துக்கிங்க. நம்ம எழுதக்கூடிய இந்த காகித பென்சில் இருக்கு பாருங்க. அந்த பென்சில்ல பயன்படுத்துற அந்த கிராஃபைட் தண்டு இருக்கு இல்லைங்களா, அது கார்பன் அப்படிங்கிற தனிமத்தால் ஆனது. இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இந்த கிராஃபைட்டை நாம் மேல மேல சின்ன சின்ன துகள்களை உடைக்க முடியும். சரிங்களா? இந்த கிராஃபைட்டை உடைச்சிட்டே போனோம்னு வச்சுக்கோங்க, ஒரு குறிப்பிட்ட புள்ளியில வந்து பாத்தீங்கன்னா கிராஃபைட்டோட மிக சிறிய பகுதி, அது ஒரு பொருள்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கார்பன் அணுவை நம்ம பெற முடியும் இல்லைங்களா? ஒரு கார்பன் அணுவை பிளக்கிறப்ப பாத்தீங்கன்னா கார்பனுடைய பண்புகள் வெளிப்படுது. ஒரு தனிமத்தோட எல்லா பண்புகளையும் வெளிப்படுத்தக்கூடிய அந்த தனிமத்தோட மிக சிறிய நுண்ணிய துகளே அணு அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? எல்லா பருப்பொருள்களும் அணு அப்படின்னு சொல்லப்படுற மிக மிக நுண்ணிய துகளால் ஆனது. சரிங்களா? இப்போ நீர், அரிசி உட்பட நம்ம சுத்தியும் காணப்படக்கூடிய எல்லா பருப்பொருள்களும் அணுக்களால் ஆனதுதான். அணு அப்படிங்கிறது பருப்பொருளுடைய அடிப்படை அழகு அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? அணுங்கிறதுக்கு இத்தனை டெபினிஷன் இருக்கு. இது நம்ம படிச்சுட்டாங்க. மிக சிறந்த ஒளியியல் நுண்ணோக்கியை வச்சு நம்மளால அணுக்களை பார்க்க முடியாது. அந்த தலை பெரிய பாத்தீங்கன்னா பெரும்பான்மையா இருக்கக்கூடிய அணு ஹைட்ரஜன் அணுதான். ஹைட்ரஜன் இனிமே ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் தான் நமக்கு வரும். ஏன்னா ஹைட்ரஜன் எரிபொருளாகவும் நமக்கு வரப்போகுது. இப்போ பெட்ரோல் இதெல்லாம் நம்ம டீசல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பங்க்ல மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இப்போ ஹைட்ரஜன் பங்க் வர ஆரம்பிச்சிருச்சு. இனிமே பாத்தீங்கன்னா டூ வீலர் ஆகட்டும் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் வந்து யூஸ் பண்ணாங்க. அது எலக்ட்ரிக்கல் போயிட்டு இருக்கு. பைக் ஆகட்டும், கார் ஆகட்டும், எலக்ட்ரிக்கல போயிட்டு இருக்கு. பட் ஹைட்ரஜனுக்கு இது ஒரு ஸ்பெஷல் இருக்கு. ஏன்னா அண்டத்துல பெரும்பான்மையா அதிகமாக இருக்கக்கூடிய அணுங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் தான். பேரண்டத்துல காணப்படக்கூடிய அணுக்கள்ல ஏறக்குறைய 74%, 74% இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நமக்கு எக்ஸாம் கேட்க வாய்ப்பு 74% ஹைட்ரஜன் அணுதான் இருக்கு. இருந்தாலும் பூமி மேல இருக்கக்கூடிய 3 முக்கிய அணுக்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இரும்பு, ஆக்சிஜன், சிலிக்கன் இதெல்லாம் இருக்கு. இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா மூலக்கூறுகள் அப்படிங்கிற டைப்ல நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டுனா, மூலக்கூறுகள்ல ஒரு அணுவானது இன்னொரு அணு அல்லது அணுக்கள் கூட சேர்ந்து உருவாக்குற கூட்டு பொருள் மூலக்கூறு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட அணுக்கள் வேதி பிணைப்பால இணையறதால மூலக்கூறு உருவாகுது. நம்ம சுவாசிக்கூடிய அந்த காத்துல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வாயுவானது கூட பாத்தீங்கன்னா வேதி பிணைப்பால இணைஞ்சு 2 ஆக்சிஜன் அணுக்களால உருவாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆக்சிஜன் பிளஸ் ஆக்சிஜன் அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்து O2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்சிஜன் அணு நமக்கு உருவாகுது. 3 ஆக்சிஜன் அணுக்கள் வேதி பிணைப்பான இணையறது மூலமா ஓசோன் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. அது என்ன சார் ஓசோன்? இது நம்ம நல்லாவே படிப்போம். வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஓசோன் மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இந்த ஓசோனுக்கு என்ன அப்படின்னா, சூரியன் கிட்ட இருந்து வரக்கூடிய இந்த புறவதா கதிர்கள், அல்ட்ரா வயலட் ரேஸ் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஸ்ட்ரெயிட்டா நமக்கு வந்துச்சுன்னா நம்ம தோல் மேல ஸ்கின்ல படும்போது நமக்கு அந்த கேன்சர் வர ஆரம்பிச்சிடும். ஸ்கின் கேன்சர் வர ஆரம்பிச்சிடும். அதாவது தோல் புற்றுநோய் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வந்து அந்த சூரியன் கிட்ட இருந்து வரக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேஸை வந்து ஃபில்டர் பண்ணக்கூடிய ஆள் யார் அப்படின்னா ஓசோன் தான். சரிங்களா? ஓசோனுக்கு அவ்வளவு ஸ்பெஷல் இருக்கு. பட் இந்த ஓசோன் வந்து ஓட்டை விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரவாயில்ல படிச்சிருப்போம். இந்த ஓசோனை வந்து சிதைக்கக்கூடிய ஆட்கள் யார் யாருன்னு CFC சொல்றோம், குளோரோ கார்பன் சொல்றோம். இது எங்க இருக்கு? நம்மளுடைய ஏசி பயன்படுத்துறது இருக்கு. அதே மாதிரி நம்ம என்ன சொல்றது, ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்கு பாருங்க, அதுல பயன்படுத்தும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த CFC வெளிப்போகும். அதாவது
இது என்ன சிறப்பு அப்படின்னா, சிறப்பு கிடையாது, இது ரொம்ப டேமேஜான ஒரு விஷயம். என்னன்னா இந்த சிஎஃப்சி போயிட்டு ஓசோனை ஓட்ட போட ஆரம்பிச்சிடும். அப்போ ஓட்ட போட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டா வர ஆரம்பிச்சிருங்களா. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் பார்த்தீங்கன்னா தோல்ல நம்ம வெயில் போடும்போது தோல் வந்து ஸ்கின் கேன்சர் வர ஆரம்பிச்சிருங்களா. ஸோ இது வெரி வெரி டேஞ்சர்னால மேக்ஸிமம் வந்து பயன்படுத்தினா சிஎஃப்சி இல்லாத பொருட்களை பயன்படுத்துவோம் அப்படின்றது நம்ம அடிக்கடி பார்த்துட்டு இருக்கோம். சரி, இது வந்து பாத்தீங்கன்னா O3 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது ஆக்சிஜன் 3 அணுக்கள் கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ 3 ஆக்சிஜன் அணுக்கள் வேதி பிணைப்பால இணைகிறது மூலமா ஓசோன் அப்படிங்கிற மூலக்கூறு உருவாகுது. நீர் H2O நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, H2O நீர். அதுல இருந்து நம்ம பாத்தீங்கன்னா இதுல ஒரு ஆக்சிஜன் அணுவும் 2 ஹைட்ரஜன் அணுவும் இருக்கு இல்லைங்களா. அணுக்களும் அதாவது இந்த ஹைட்ரஜன் அணுக்கள் இணையனால உருவாக்கக்கூடியது நீர் நம்ம படிப்போம். அதாவது நம்ம என்ன சொல்றது, மூலக்கூறு வாய்ப்பாடு போடும் பொழுது ஹைட்ரஜன் பிளஸ் ஓங்கிறது ஆக்சிஜன் O2. ஸோ இது நம்ம என்ன சொல்றோம் H2O அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடும்போது பார்த்தீங்கன்னா இங்க ரெண்டு போடுறோம். இந்த ரியாக்ஷனுக்கு வந்து இந்த ரெண்டு இதெல்லாம் எப்படி போடுறோம்னா இந்த ரியாக்ஷனுக்காகவே நம்ம வேதி வினைகள் எப்படி இதாகுது அப்படின்றதுக்காக நம்ம தனியாக கிளாஸ் வீடியோஸ் கொடுக்கலாம். ஸோ H2 அப்படிங்கிறது 2 ஹைட்ரஜன் அணுக்களும் அதாவது 2 ஆக்சிஜன் அணுக்களும் சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம். அதாவது நீர் மூலக்கூறு அப்படின்னா H2O அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா H2O அப்படின்ற விஷயத்தை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க சரிங்களா. நீர் மூலக்கூறு உருவாகிறது. மூலக்கூறு எப்படி எல்லாம் வகைப்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அணுவை கொண்ட மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லிட்டு வரிசை பார்ப்போம். இதுல பாருங்க ஓரணு மூலக்கூறின் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஓரணு மூலக்கூறு சொல்லுவோம். ஒரே ஒரு அணுவை கொண்ட மூலக்கூறுகள் ஓரணு மூலக்கூறு அப்படின்னு சொல்லுவோம். 2 அணுக்கள் மட்டும் இருக்கிறது மூலக்கூறு. அதை என்ன சொல்றது, ஈரணு மூலக்கூறுன்னு சொல்றது. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆக்சிஜன், நைட்ரிக் ஆக்சைடு, ஹைட்ரஜன் இதெல்லாம் வந்து 2 அணுக்கள் கொண்டது ஈரணு மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா. 3 அணுக்கள் கொண்ட மூவணு மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லப்படுறது பார்த்தீங்கன்னா ஓசோன், O3 நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அது சல்பர் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு CO2 நம்ம சொல்றோம் இல்லைங்களா, கார்பன் டை ஆக்சைடு. இதுல வந்து என்னென்ன கார்பன் ஒரு அணு இருக்கும், இதுல வந்து ஆக்சிஜன் 2 அணு இருக்கு. இந்த CO2 எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுடைய கார்பன் மோனாக்சைடுன்னு ஒண்ணு படிப்போம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம 2 வீலர்ல வந்துட்டு வெளியே வரக்கூடிய அந்த எரிக்கப்படாத அந்த பெட்ரோல் இருக்கு பாருங்க, அது வந்து கார்பன் மோனாக்சைடு சொல்லுவோம். அந்த கார்பன் மோனாக்சைடு நம்ம சுவாச்சோம் அப்படின்னா பிரைன் டெட்டே வர ஆரம்பிச்சிடும் சரிங்களா. மூளை சாவுன்னு சொல்றோம்ங்க. அதை ஒரு 10 நிமிஷமும் ஒரு 20 நிமிஷமும் அந்த கார்பன் மோனாக்சைடு மட்டுமே நம்ம சுவாச்சிட்டு இருந்தோம்னா நமக்கு பிரைன் டெட்டே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப மோசமானது அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம். இப்போ என்ன, கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்ம காற்றுலையும் இருக்கு. இது வந்து எல்லாத்துலயுமே இருக்கு. கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் இதெல்லாமே காற்றில் இருக்கு. கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் இருக்கு. சரி, 3க்கும் மேற்பட்ட அணுக்கள் கொண்ட மூலக்கூறுகள் பல அணு மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சரிங்களா. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பாஸ்பேட், சல்பர் இதெல்லாம் நம்ம வரிசை எடுத்துக்கோம் சரிங்களா. ஒரு தனிமத்தினுடைய மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு தனிமத்தோட மூலக்கூறுகள் வேதி பிணைப்பால இணைஞ்சு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஒரே வகையான அணுக்களை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சேர்மத்தினுடைய மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாத்தீங்கன்னா சேர்மத்தோட மூலக்கூறு வேதி பிணைப்பால இணைஞ்சு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான வேறுபட்ட அணுக்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு சொன்னா நீர் மூலக்கூறு மாதிரியில ஒவ்வொரு நீர் மூலக்கூறும் ஒரு ஆக்சிஜன் அணுவையும் 2 ஹைட்ரஜன் அணுக்களையும் கொண்டுள்ளது நம்ம முன்னே படிச்சிருக்கோம். இப்ப திண்மம், நீர்மம், திரவம் சொல்றோம். திண்மம், திரவம், வாயு அப்படின்னு எந்த நிலையில நீர் இருந்தாலும் அதுல இருக்கிற ஆக்சிஜன் ஹைட்ரஜனுடைய இந்த விகிதமானது மாறாம இருக்கும். இந்த விதியானது எல்லா சேர்மங்களுக்கும் மூலக்கூறுகளுக்கும் பொருந்தும். பட் இங்க இன்னொரு விஷயம் இருக்கு, நான் சொல்றேன். கார்பன் டை ஆக்சைடுல கார்பன் ஒரு அணுவும் ஆக்சிஜன் 2 அணுக்களும் இருக்கு சரிங்களா. அமோனியாவில் நைட்ரஜன் ஒரு அணுவும் H3 சொல்றீங்களா, ஹைட்ரஜன் 3 அணுவும் அணுக்களும் இருக்கும் சரிங்களா. ஹைட்ரஜன் குளோரைடுல ஹைட்ரஜன் ஒரு அணுவும் குளோரின் ஒரு அணுவும் இருக்கும் அப்படின்றது நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா. இந்த வரிசை நம்ம கொடுத்துருப்போம். கார்பன் டை ஆக்சைடு இதை வந்து ஹிண்ட்ஸ் நீங்க எடுத்துக்கிறதுக்காக நாங்கள் சைடில் கொடுத்துருக்கேன் சரிங்களா. அமோனியா NH3 அப்படிங்கிறப்ப நைட்ரஜன் ஒரு அணு இருக்கு, ஹைட்ரஜன் வந்து 3 அணு இருக்கு. ஹைட்ரஜன் குளோரின்ல பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஒரு அணு, குளோரின் ஒரு அணுவும் இருக்கு. சரி, இப்போ இதுல ஒவ்வொன்றும் நம்ம பார்த்தோம்னா தனிமங்கள் அப்படின்னா பருப்பொருள்களை தூய மற்றும் கலவைகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக, தூய பொருட்கள் மற்றும் கலவைகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிவுகளாக பிரிப்போம். தூய பொருள்களை மேலும் 2 பிரிவுகள், அதாவது தனிமங்கள், சேர்மங்கள் அப்படின்னு மேலும் பிரிக்கப்பட்டிருக்கும் சரிங்களா. பருப்பொருளுடைய எளிமையான வடிவம் தனிமம் அப்படின்னு சொல்லப்படுது. நாம அன்றாட வாழ்க்கையில பல தனிமங்களை பயன்படுத்துறோம். சாதாரண உப்பு இங்க இருக்கு பாருங்க, நம்ம சமையலுக்கு போடுறோம் இல்லைங்களா. சாதாரண உப்பு பாத்தீங்கன்னா சோடியம், குளோரின் அப்படின்னு 2 தனிமங்கள் இருக்கு சரிங்களா. நீர்ல ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அப்படின்னு 2 தனிமங்கள் இருக்கு. வெடிபொருட்கள்ல பாத்தீங்க அப்படின்னா மெக்னீசியம், பாஸ்பரஸ் அப்படின்னு இருக்கு. விவசாயத்துல பாத்தீங்க அப்படின்னா உரம் தயாரிகள் பாத்தீங்கன்னா சல்பர் பயன்படுத்துறாங்க. காலியம் செல்போன் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி சிலிக்கான் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சிலிக்கான் பாத்தீங்கன்னா கணினி, கம்ப்யூட்டர் சிப்புகள் தயார் பண்றதுக்கு இருப்பாங்க சரிங்க. இப்ப இது நாள் வரைக்கும் நம்ம எத்தனை தனிமங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம், 118 தனிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுல 94 தனிமங்கள் இயற்கையாவே கிடைச்சிருக்கு. 24 தனிமங்கள் பாத்தீங்கன்னா ஆய்வகங்கள்ல செயற்கையா தயாரிச்சிருக்காங்க சரிங்களா. சோ இது ஒரு கான்செப்ட். நெக்ஸ்ட், தனிமங்களுடைய வகைப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து அந்த கெமிக்கல், அதாவது நம்ம தனிமங்களை அதோட வேதியியல் பண்புகளோட அடிப்படையில உலோகங்கள், அலோகங்கள்,
உலோக போலிகள் அப்படின்னு வகைப்பட்டிருக்கும். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் இங்க பார்க்கும் பொழுது ராபர்ட் பாயில் அப்படின்ற பேர் ரொம்ப முக்கியம். இந்த விஞ்ஞானி தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்பாரு, முதல்ல தனிமம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். இவரே பருப்பொருட்கள் தனிமங்களாக காணப்படுது அப்படிங்கிறத முதல்ல சொன்னவர். வெற்றிடத்தோட தன்மையை முதல்ல சொன்னவரும் அவர் தான். பாயில் விதி மூலமா இவர் நமக்கு நல்லா தெரிஞ்சவர் தான். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இங்க இருக்கக்கூடிய 3 வகைகள்ல உலோகங்கள் அப்படிங்கிற டைட்டில நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். நம்ம கருவிகள், இந்த பாத்திரங்கள், நகைகள் இதெல்லாமே வெள்ளி, காப்பர், இரும்பு, தங்கம், அலுமினியம் இந்த மாதிரியான பொருள்கள்ல இருந்து நம்ம வாங்குறோம். சரிங்களா? இதுல நம்ம தயாரிச்சுக்குவோம். இதை நமக்கு ஏற்ற மாதிரி பல வடிவங்கள்ல மாத்திக்கிறோம். இப்படி பல வடிவங்கள்ல மாத்திக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பொருள்களே உலோகங்கள் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு ஒரு டெஃபினிஷன். பொதுவாக உலோகங்கள் கடினமா இருக்கும், பளபளப்பா இருக்கும். அதுக்கு விதிவிலக்கா என்ன சொல்லுவாங்கன்னா, சோடியம் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றது மாறி இருக்கும். ஏன்னா இதுல மென்மையான உலோகம் அப்படின்னு இதுக்கு சொல்லப்படுங்க. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. இதுல மட்டும் முக்கியம். பாதரசம் தவிர மற்ற உலோகங்கள் அறை வெப்பநிலை ரூம் டெம்பரேச்சர்ல பாத்தீங்கன்னா திண்ம நிலையில தான் இருக்கும். உலோகங்களுக்கான எடுத்துக்காட்டுகளை சொல்லணும் அப்படின்னா இங்க கீழே கொடுத்துருக்கக்கூடிய தாமிரம் உலோகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தாமிரம், காப்பர் இதெல்லாம் ஒண்ணுதான். சரிங்களா? செம்பு இதெல்லாம் ஒண்ணுதான். சோ தாமிரம், காரியம், டின்னு, நிக்கல், இரும்பு, துத்தநாகம், மெக்னீசியம் இதெல்லாம் அதுக்கான எக்ஸாம்பிளா சொல்ல ஆரம்பிக்கலாம். ரைட். அடுத்து பாருங்க அலோகங்கள். அந்த 3 வகைகளை இரண்டாவது பார்க்கக்கூடியது அலோகங்கள். பொதுவா அலோகங்கள் பளபளப்பற்ற மிருதுவான தனிமங்கள்னு சொல்லுவோம். ஆனா வைரம் பளபளப்பானதும் பூமியில் கிடைக்கக்கூடிய தனிமங்களை கடினமானதும் சொல்றோம். சரிங்களா? அலோகங்கள் திண்மம், நீர்மம், திண்மம், திரவ சுடர்கள் இந்த வாயு நிலையில இருக்கலாம். ஆனா ஆக்சிஜன், ஹைட்ரஜன், குளோரின் இதெல்லாமே ரூம் டெம்பரேச்சர்ல, அதாவது அறை வெப்பநிலையில வாயு நிலையில இருக்கு. இப்ப அதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லும் பாத்தீங்கன்னா இந்த கார்பன் இதெல்லாம் சொல்லலாம். கார்பன், அயோடின், சல்பர், பாஸ்பரஸ் இதெல்லாம் அறை வெப்பநிலை திண்ம நிலையில் இருக்கும். அதாவது திண்ம நிலையில் இருக்கக்கூடியது எது அப்படின்றது நமக்கு முக்கியம். வாயு நிலையில, திரவ நிலையில இது ஒவ்வொன்றும் பார்ப்போம். ரைட். இதே பாத்தீங்கன்னா அறை வெப்பநிலை திரவ நிலையில காணப்படக்கூடிய ஒரே அலோகம் புரோமின் தான். ரொம்ப முக்கியமானது. எக்ஸாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. உலோகங்கள் வெப்பம், மின்சாரத்தை அதிக சீக்கிரம் கடத்தாது, அரிதாகவே கடத்தும் சொல்லுவாங்க. இருந்தாலும் கார்பனுடைய புறவேற்றுமை வடிவம் சொல்லக்கூடிய கிராஃபைட் ரொம்ப முக்கியமானது. இந்த கிராஃபைட் மெயின்ல வச்சுக்கோங்க. இந்த கிராஃபைட் நல்ல மின்சாரத்தை கடத்தும் அப்படின்னு முக்கியம். உலோக போலிகள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது அடிக்கடி எக்ஸாம் கேட்டிருந்தாங்க. உலோகங்கள் அலோகங்களுடைய பண்புகளை வெளிப்படுத்தக்கூடிய தனிமங்கள் உலோக போலிகள் அப்படின்னு சொல்லப்படுது. சிலிக்கன், ஆர்சனிக், ஆன்டிமனி இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. போரான் இதெல்லாமே பாத்தீங்கன்னா உலோக போலிகளுக்கு எடுத்துக்காட்டுகளா சொல்லப்படுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா நமக்கு தனிமங்களுடைய குறியீடு. முதல்ல அந்த குறியீடு எப்படி எழுதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க ஆரம்பிச்சலாம். இது என்ன ஆங்கிலம் மற்றும் லத்தீன் அப்படின்னு சொல்றது ஒரு தனிமத்துடைய குறியீடு அப்படிங்கிறது அந்த தனிமத்தை சுருக்கமா சொல்ற முறை அப்படின்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு தனிமமும் தனிப்பட்ட குறியீடும் அந்த தனிமத்தோட ஒரு அணுவை குறிக்குது. சரி, அந்த குறியீடு தான் அதனுடைய அணுவை குறிக்குது. இந்த குறியீடுகள் பொதுவா பாத்தீங்கன்னா தனிமத்தோட பெயர்கள் இருந்து பெறப்படுது. இது பாத்தீங்கன்னா ஆங்கிலம், லத்தீன் மொழிபெயர்களாக இருக்கும். இந்த குறியீடுகள் பாத்தீங்கன்னா IUPAC அதனுடைய அந்த அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்றது ரொம்ப முக்கியம். இதை கூட ஒரு டைம் எக்ஸாம்பிள் கேட்டாங்க. IUPAC உடைய அப்ளிகேஷன் என்ன அப்படின்ட்டு இந்த அமைப்பால அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? குறியீடுகளை தகுந்த முறையில பயன்படுத்தின முதல் வேதியியல் அறிஞர் டால்டன் தான். அதனாலதான் அவருடைய பேரை இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் போட்டாங்க, டால்டன். அவர் ஒரு தனிமத்தை குறிக்கிறதுக்கு பயன்படுத்தின குறியீடு அது அந்த தனிமத்துடைய ஒரு அணுவை குறிச்சது. ஒரு தனிமத்தோட பேர்ல இருக்கக்கூடிய 1 அல்லது 2 எழுத்துக்களை பயன்படுத்தி ஒரு தனிமத்தோட பேரை எழுதலாம் அப்படின்னு பெர்சிலியஸ் சரிங்களா, பெர்சிலியஸ் அப்படிங்கிறவரு பரிந்துரை செஞ்சிருக்காரு. தனிமங்களுடைய குறியீட்டு எழுதுறப்ப பாத்தீங்கன்னா என்னென்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் வரிசையா பார்க்கலாம். தனிமங்களுடைய குறியீடு எழுதுறப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா குறியீட்டில் 1 அல்லது 2 எழுத்துக்கள் சொல்றோம். ஏன்னா தனிமங்களுடைய குறியீட்டுல 1 அல்லது 2 எழுத்துக்கள் மட்டுமே இருக்கும். பெரும்பாலான தனிமங்களுடைய குறியீடுகள் அதோட ஆங்கில பேரோட முதல் எழுத்தால குறிக்கப்படுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆக்சிஜன் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், O அப்படின்னும், ஹைட்ரஜன் சொல்றது பாத்தீங்கன்னா H அப்படின்னு குறிக்கப்படுது. ஆரம்ப நாட்கள்ல பாத்தீங்கன்னா தனிமங்களுடைய பேர்களை அந்த தனிமம் முதல்ல எந்த இடத்துல கிடைச்சதோ அந்த இடத்தோட பேர்ல தான் வந்துச்சு. உதாரணத்துக்கு காப்பர் அப்படிங்கிறது பேர். இந்த பேர் பாத்தீங்கன்னா சைப்ரஸ் அப்படிங்கிற பேர்ல இருந்து உருவாகிச்சு. சில தனிமங்களுடைய பேர்கள் பாத்தீங்கன்னா அந்த தனிமத்துடைய நிறங்கள் இருந்து அந்த கலர்ல இருந்து உருவாகிச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா தங்கம், கோல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறத்துல இருக்கு இல்லைங்களா. மஞ்சள் அப்படிங்கிற பொருள் தரக்கூடிய ஆங்கில வார்த்தையிலிருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தற்காலங்களில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை பாத்தீங்கன்னா IUPAC அமைப்பு தான் தனிமங்களுக்கான பெயர்களை அங்கீகரிக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மெயில் வச்சுக்கோங்க. கூட பல தனிமங்களுடைய குறியீடுகள் அந்த தனிமங்களுடைய ஆங்கில பெயர்கள்ல 1 அல்லது 2 எழுத்துக்களை இணைச்சு உருவாக்கப்படுது. இந்த விஷயத்தையும் மெயில் வச்சுக்கோங்க. குறியீட்டோட முதல் எழுத்து எப்பவுமே பெரிய ஆங்கில எழுத்தால, 2வது எழுத்து பாத்தீங்கன்னா சின்ன ஆங்கில எழுத்தாலையும் எழுதப்படுது. மனிதனுடைய உடல்ல இருக்கக்கூடிய தனிமங்கள் அப்படின்றது நம்ம இதுல வரிசையா பார்க்கலாம். அடுத்த டைட்ல மனித உடல்ல இருக்கக்கூடிய தனிமங்கள் பாத்தீங்கன்னா 99%, அதாவது நிறையில மனித உடலோட நிறையில ஏறத்தாழ 99% நிறையானது 6 வேதியியல் தனிமங்களால் மட்டுமே ஆனது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 6 ஆக்சிஜன்,
கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், கால்சியம், பாஸ்பரஸ். மற்ற 5 தனிமங்கள் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம், சல்பர், சோடியம், குளோரின், மெக்னீசியம் சொல்லிட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்மியான சதவீத அளவில் தான் இருக்கும். அந்த 5 இது மட்டும். காத்துல இருக்கக்கூடிய தனிமங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா பார்த்தோம் அப்படின்னா, காத்துல இருக்கக்கூடியது காற்றானது பல வாயுக்களுடைய கலவை நமக்கு தெரியும். காத்துல வந்து நைட்ரஜன், ஆக்சிஜன் அப்படின்ற இந்த தனிமங்களுடைய மூலக்கூறுகள் 99% இருக்கும். இதை தவிர ஆர்கான், கரியமில வாயு கம்மியான அளவுல இருக்கும். நியான், ஹீலியம், மீத்தேன் இதெல்லாம் இருக்கு பாருங்க, ரொம்ப கம்மியான அளவுல இருக்கும் நம்ம காத்துல இருக்கிற உயிர் கொடுக்கிற தனிமம் அப்படின்னு சொன்னோம்னா ஆக்சிஜன் தான். அதனால இதை மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிட்டேன், ஆக்சிஜன் அப்படின்ட்டு. சரி, இப்ப சேர்மங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததுல பாருங்க. சேர்மங்கள்லாம் என்ன? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்துல வேதிப்பிணைப்பு மூலமாக இணைஞ்சு கிடைக்கக்கூடிய தூய பொருள் சேர்மம் அப்படின்னு சொல்லப்படுது. சேர்மங்கள் அதுல இருக்கக்கூடிய தனிமங்களுடைய பண்புகள் இருந்து முற்றிலும் மாறுபட்ட பண்புகள் கொண்டது, வெளிப்படுத்துது. இதுக்குடைய எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்களேன். எக்ஸாம்பிளுக்கு ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இந்த 2 தனிமங்களுடைய அணுக்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்துல இணைஞ்சு நீர் அப்படின்னு ஒரு சேர்மத்தை கொடுக்குதா? இருந்தாலும் நீருக்கு ஹைட்ரஜன், ஆக்சிஜனுடைய பண்புகள் இருக்காது. இப்போ ஹைட்ரஜன் தனியா எடுத்து வச்சு பாத்தீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில பண்புகள் இருக்கும். பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு ரூம் டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா நீர் வந்து திரவ நிலையிலையும், ஹைட்ரஜன் பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இது எல்லாமே பாத்தீங்கன்னா வாயு நிலையில தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஆக்சிஜன் எரிதலுக்கு துணை புரியுது, ஆனா நீர் தீ அணைப்பானாவும் பயன்படுது. புரியுங்களா? அதே மாதிரி சோடியம், குளோரின் இந்த 2 தனிமங்கள் கொண்ட அந்த சேர்மம் சாதாரண உப்புன்னு சொல்றோம், சோடியம் குளோரைன் சொல்றோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உப்பு நம்ம உணவுல பயன்படுத்துறோம், ஆனா சோடியமும் குளோரினும் நச்சுத்தன்மை கொண்டது தனித்தனியா பாத்தீங்கன்னா. சரிங்களா? அது மட்டும் இல்லாம அதை நம்ம தனித்தனியா சாப்பிடவும் முடியாது. 2 சேர்ந்தாலும் உப்புன்ற பேர் சாப்பிடுவோம். சோடியத்தை தனியா சாப்பிடுவாங்க, குளோரின் தனியா சாப்பிடுவாங்க. இப்போ குளோரின் வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன், தண்ணிலையும் கலப்பாங்க. இப்போ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கங்க வேலையா அங்கங்க போட்டு வைப்பாங்க திட்டான். ஸோ அதெல்லாம் குளோரின் தான். இதை தனியாக எடுத்து சாப்பிட முடியுமா? ஆனா சோடியம் கலந்த உப்புன்ற பேர் நம்ம சாப்பிடுவோம். ஸோ இந்த ரூம் டெம்பரேச்சர்ல சோடியம் மிகுந்த ஏன்னா அதிகமான வினைதரம் கொண்டது. இது நீர் கூட, அந்த தண்ணி கூட பாத்தீங்கன்னா வினைபுரியறப்ப ரொம்ப தீவிரமா எரியும். சரிங்களா? குளோரின் அறை வெப்பநிலை ரூம் டெம்பரேச்சர்ல பாத்தீங்கன்னா ஒரு மஞ்சள் நிறத்துல நச்சுத்தன்மை கொண்ட வாயின்னு சொல்லப்படுது. ஆனா சோடியம் குளோரைடு சமையலுக்கு பயன்படுத்தப்படுது இல்லைங்களா? ஆக சேர்மங்களுடைய அந்த பண்புகள் அப்படின்ற ஒரு டைட்டில் பார்ப்போம். சேர்மங்களுடைய பண்புகள். தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்துல இணையறதால தான் சேர்மங்கள் உருவாகுது. ஒரு சேர்மத்தோட பண்புகள் அதை உருவாக்கின தனிமங்களுடைய பண்புகள்ல இருந்து முற்றிலும் மாறுபடுது. சேர்மங்களை இயற்பியல் முறையில பிரிக்கவே முடியாது. ஒவ்வொன்றும் வரிசை நம்ம சொல்லிக்கிறேன். இது பாத்தீங்கன்னா வேதி பிணைப்பால இணைக்கப்பட்டு இருக்கிற வெவ்வேறு தனிமங்கள் இதுல இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா சோடியம் குளோரைடை வடிகட்டுதல் முறை, அந்த வடிகட்டுதல் மாதிரியான இயற்பியல் முறை இந்த முறையில வந்து பிரிக்க முடியாது சோடியம் குளோரைடை. சேர்மங்களை வேதியியல் முறையில மட்டும்தான் அதோட பிரிக்க முடியும், அதோட இதுல பிரிக்க முடியும். இப்போ வேதியியல் வாய்ப்பாடு இது எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம தண்ணி வந்து H2 அப்படின்னு எழுதும். இதுவே நீர் மூலக்கூறுடைய வேதியியல் வாய்ப்பாடுன்னு சொல்லப்படுது. சரிங்களா? இதோட பொருள் என்ன? ஒரு நீர் மூலக்கூறுல 2 ஹைட்ரஜன் அணுக்கள், ஒரு ஆக்சிஜன் அணு இணைஞ்சிருக்கு இல்லைங்களா? வேதியியல் வாய்ப்பாடு அப்படிங்கிறது ஒரு தனிமம் அல்லது சேர்மத்தை குறிக்கக்கூடிய குறியீட்டு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது ஒரு மூலக்கூறுல இருக்கிற தனிமங்கள் ஒவ்வொரு தனிமத்தோட அணுக்களுடைய எண்ணிக்கை மாதிரியான தகவல்கள் கொடுத்துட்டே இருக்கும். ஒரு நீர் மூலக்கூறுல H அப்படிங்கிற குறியீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சின்ன எண் கீழ் குறியீடு அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு மூலக்கூறுல இருக்கக்கூடிய அந்த அணுக்களுடைய எண்ணிக்கை குறிக்குது. அந்த அணுக்களுடைய எண்ணிக்கை சொல்றது இந்த சின்ன குறியீடாக்கி அந்த எண்ணை சொல்றது. அதனால நீர் மூலக்கூறுல 2 ஹைட்ரஜன் அணுக்கள் இருக்கு. ஓ குறியீட்டுக்கு பக்கத்துல எந்த ஒரு எண்ணும் இருக்காது. ஓ அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா கீழே வந்து எந்த ஒரு நம்பர்ஸும் இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க 1 இருக்கிறது அர்த்தம் இல்லைங்களா? இது ஆக்சிஜன் அப்படிங்கிற தனிமத்துடைய ஒரே ஒரு அணுவை மட்டும் அதுல இருக்கிறது குறிக்குது. அதனால நீர் மூலக்கூறுல ஒரு ஆக்சிஜன் மட்டும் இருக்கு. புரியுங்களா? இது ஒரு விஷயம் மேல் வச்சுக்கோங்க. வேதியியல் வாய்ப்பாட்டுக்கு சில உதாரணங்கள் கொஞ்சம் பார்த்துக்கலாம். அதாவது சோடியம் குளோரைடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோடியம் குளோரைடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல வந்து NaCl அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இதுல ரொம்ப முக்கியமானதா வேதியியல் இதுல வந்து பார்ப்போம். இது இந்த குறியீடுகள் கேட்டு இங்க இருக்கக்கூடிய கண்டென்ட் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. சோடியம் குளோரைடு NaCl அப்படின்னா என்ன? ஒரு சோடியம் அணு, ஒரு குளோரின் அணு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அமோனியம் NH3 இதை பாத்தீங்கன்னா ஒரு நைட்ரஜன் அணு, 3 ஹைட்ரஜன் அணுக்கள் இருக்கு சொல்லுங்க. C6H12O6 அடிக்கடி கேள்விப்பட்ட பேரா குளுக்கோஸோடைய பேரு இல்லைங்களா? சோ இந்த குளுக்கோஸ் பாத்தீங்கன்னா 6 கார்பன் அணுக்கள், 12 ஹைட்ரஜன் அணுக்கள், 6 ஆக்சிஜன் அணுக்கள் இருக்கு. வேதியியல் வாய்ப்பாடு அப்படிங்கிறது ஒரு பொருளுடைய ஒரு மூலக்கூறுல இருக்கக்கூடிய அணுக்களுடைய எண்ணிக்கையும் அணுக்களுடைய வகைகளையும் நாம இப்போ இதை தெரிஞ்சுட்டோம் முழுமையா. ஒரு சில சேர்மங்களுடைய வாய்ப்பாடுகளும் அதனுடைய பெயர்களும் பார்க்கலாமா? H2O இருக்குன்னு வச்சுக்கோங்க. H2O இந்த வரிசை பின்னாடி பாருங்க. H2O இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன சொல்றோம்? நம்ம நீர்னு சொல்றோம். C6H12O6 இப்பதான் பார்த்தோம் குளுக்கோஸ். NaCl எடுத்துக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் இது வந்து முக்கியமான மட்டும் நான் கொடுத்துருக்கேன். NaClங்கிறது சோடியம் குளோரைடு, அதையும் முன்னே பார்த்துட்டோம். C2H5OH எத்தனால். அதே மாதிரி NH3 அமோனியா. H2SO4 வேதிப்பொருளின் அரசன் நம்ம சொல்றோம் இல்லையா? சல்பூரிக் கந்தக சொல்றோம் இல்லையா? வேதிப்பொருளின் அரசன் H2SO4 தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்றேன் கேளுங்க.
இந்த H2SO4 இது ஒன்று, NH3 இது ஒன்று, கூடவே HCCl ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், இந்த 3 மட்டும்தான் மேக்சிமம் நம்ம வேதியியல்ல வினை புரிதலுக்காக படிக்க போறோம். இப்போ நீருடன் வினை, காற்றுடன் வினை நம்ம கெமிஸ்ட்ரியில் படிக்கணுங்களா, அந்த மாதிரி H2SO4 என்னோட வினை புரிஞ்சிருக்கு. அது மாதிரி NHO3 அது NH3 அமோனியா இது இதோட வினை புரிஞ்சிருக்கு. ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து இதுல வினை புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ரியாக்ஷன் இருந்துதான் மேக்சிமம் 100% ரியாக்ஷன் இந்த 3 அமிலங்களை வச்சுதான் நம்ம என்ன சொல்றது சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை மனப்பாடம் பண்ண வேண்டியதா இருக்கும். சரி, CH4 அப்படிங்கிறது மீத்தேன், C2H22O11 சுக்ரோஸ். சரிங்களா? ஸோ இந்த கண்டென்ட்ல நம்ம இந்த கிளாஸஸ்ல இதுல இருக்கக்கூடியது இருந்து கண்டிப்பாக 1 or 2 கொஸ்டின்ஸ் நமக்கு வரும். ஆனா எதை படிக்கும் பொழுது நான் மீண்டும் சொல்லிக்கிறேன், ஆழமா படிங்க. எந்த சப்ஜெக்ட்டுக்குமே ஆழமா போய் படிச்சு வச்சுட்டோம்னா அவங்க கேள்வி எங்க போய் கேட்டாலும் சரி நம்ம அழகா எடுக்கலாம். ஓகே டீச்சர்ஸ், அடுத்த ஒரு வீடியோ நம்ம சந்திப்போம்.